இந்திய ரயில்வே என்பது உலக அளவிலே பிரசித்தி பெற்றது. ஏனென்றால் உலக அளவிலேயே அதிக ஊழியர்களை கொண்ட நிறுவனமாக இந்திய ரயில்வே தான் இருந்து வருகிறது. அதிலே கிட்டத்தட்ட 14,80,450 பேர் வேலை பணிந்து வருகிறார்கள். இதில் ஏற்கனவே தற்போது 2 லட்சம் வேலையாட்கள் தேவை என்ற நிலை இருந்து வரும் சூழ்நிலையில் தற்போது அதிரடியாக ஒரு வேலை குறைப்பு, ஆட்குறைப்பு என்ற ஒரு அதிரடி திட்டத்தை இந்திய ரயில்வே செயல்படுத்த இருப்பதாக ஒரு தகவல் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இன்னும் வெளிவரவில்லை. அது ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், யூனியன்களும் தீவிர ஆலோசனை. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் வரவில்லை. என்றால் தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவலின்படி கிட்டத்தட்ட 29,000 பேர், 29,608 பேரை வேலையை விட்டு தூக்குவதற்காக ஆட்குறைப்பு என்ற நடவடிக்கையிலே 29,608 பேரை நீக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களாம். அதிலே ஒவ்வொரு மண்டலமாக மத்திய ரயில்வே, வடக்கு ரயில்வே, தென் மத்திய ரயில்வே, அதே போன்று தெற்கு ரயில்வேயில் மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் 1906 பேர், 1906 எம்ப்ளாயிஸ் அவர்களை வெளியேற்றுவதற்கு ஆட்குறைப்பு என்ற பெயரிலே அனுப்புவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வருகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. கடந்த 2 தினங்களாக இது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக தற்போது ரயில்வே ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ரயில்வேயிலும் இது பரவி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்தியா முழுவதுமே பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏற்கனவே 2017 2021 வரை ஒரு வித்தியாசமான வேலை நீக்கங்களை ரயில்வே தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது. குரூப் சி, குரூப் டியிலே பல பணியிடங்கள், இது இந்த பணியிடங்கள்லாம் தற்போது தேவையே இல்லை இந்த நவீன காலத்திலே என்று கிட்டத்தட்ட ஒரு 72,000 பணியிடங்களை இல்லாமல் செய்தது ரயில்வே என்று ஏற்கனவே குற்றச்சாட்டு யூனியன்களால் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது as part of restructuring plan to improve efficiency and adopt new technologies, நவீன தொழில்நுட்பத்தையும் அதே போன்று மறுசீரமைப்பு செய்து ரயில்வேயிலே மிக சிறந்த ஒரு வேலை திறனை அதிகப்படுத்துவதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனாகும். அந்த வகையிலே இந்த 29,000 ஆட்குறைப்பு நடவடிக்கை என்பதும் எடுக்கப்பட இருப்பதாகவும் தற்போது அந்த பின்னணி தகவல்கள் நமக்கு ரயில்வே அதிகாரிகள் சிலரிடம் பேசிய போது பெயர் குறிப்பிட விரும்பாத சில அதிகாரிகள் இந்த தகவலை நம்மிடம் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே அந்த சூழ்நிலையில் தான் தற்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே ஒரே கையெழுத்தில் 29,000 பேரை வேலைக்கு அனுப்புவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்பதையும் இங்கு நாம் குறிப்பிட விரும்புகிறோம். ஓவியா.